சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகிவிடும். இந்த தேவன் சாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த ஊழியனின் பணிவான வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அழகான பாடல், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நம்முடைய ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தையும் புதுப்பிக்கக்கூடியது. நம்முடைய முட்டு, மூளை, ஊன் சகலத்திற்குள்ளும் பாய்ந்து அது சரியில்லாத எல்லாத்தையும் சரிபடுத்தக்கூடிய வார்த்தை தான் கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை, தம்முடைய வார்த்தையினாலே தான் இந்த மண்ணுலகத்தை அவர் சிருஷ்டித்தார். மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன், சமுத்திரம், இருள், வெளிச்சம் எல்லாத்தையுமே விசுவாசத்தினாலே தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே என்ன செய்தார்னா உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறதுக்கு, நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்குகிறதுக்கு, நம்ம நோய்களை குணமாக்குகிறதுக்கு சங்கீதம் 107 இதில் சொல்லுவார், தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை என்ன செய்தார், குணமாக்கினார் அப்படின்னு என்ன செய்வார்னா 107 அதில் நீங்கள் பார்த்தா தெரியும். தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த கடவுளுடைய வார்த்தை இன்னைக்கு எப்படி நமக்குள்ள வருது, இந்த கடவுளுடைய வார்த்தை எப்படி நமக்கு கிடைக்கி, இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம எப்படி பெறுகிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெரியல பிரச்சனை. எல்லாரும் பைபிளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா கையில் வச்சிருக்கிறோம். எல்லா வீட்லையும் என்ன இருக்கு, பைபிள் இருக்கு. ஆனால் போன வாரத்தில் சொன்னேன், இது ஏட்டு சுரைக்கா. எல்லா பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகள் வீட்லேயும் பாட புஸ்தகங்கள் இருக்கும். பாட புஸ்தகங்கள் வச்சுருப்போம். அதில் மாம்பழம், ஆப்பிள் பழம், மாதுளம்பழம், இப்படி ஒவ்வொரு இதைகளை பழங்களை போட்டு வரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எடுத்து யாரும் என்ன செய்ய முடியாது, பார்த்துக்கலாம். மாம்பழம் தான் இருக்கும், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு மாம்பழத்தினுடைய இது அங்கே தன்மை அங்கே இருக்கும். ஆனால் அது ஏட்டில் எழுதப்பட்டது, புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அது என்ன செய்ய முடியாதுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி போன வாரம் சொன்ன இந்த பைபிள் என்பது இன்னைக்கு இது மையினால் எழுதப்பட்டது. இதை 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஆவியினாலே நம்ம இருதயத்தில் என்ன செய்யப்படுகிற, எழுதப்படுகிற ஒரு நிறுவனம்னு சொல்கிறாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு அப்புறம் இயேசு தன்னுடைய வார்த்தையை என்ன செய்கிறார்னா தன்னுடைய ஆவியினாலே நம்முடைய இருதயங்களிலே அதை என்ன செய்கிறார்னா எழுதி வைக்கிறார். வாசிங்க பார்ப்போம். எங்கள் இருதயங்களில் எழுதப்படும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் போதும் போதும் போதும். இதில் கொஞ்சம் பாருங்கள். இதில் சொல்லுவார் 3வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. அது மையினால் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களிலே சதையான பலகையிலே என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. பிரைசலா. விளங்குற ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். மோசேயின் மூலமாக தேவன் என்ன செய்கிறார்னா சீனாய் மலையிலே கல் பலகையிலே என்ன செய்கிறார்னா தன்னுடைய வார்த்தையை எழுதினார்.
அதிகங்கள் அதை பற்றி சொல்லுவார். அந்த வார்த்தைகள் அன்னைக்கு மோசையின் மூலமாக சீனாய் மலையில் தேவன் தான் எழுதுகிறாருன்னா கற்பலையில் எழுதுகிறார். அது இன்னைக்கு மோசையின் மூலமாக அது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இன்னைக்கு கல்வாரி மலையிலே இயேசு கிறிஸ்து தான் சிந்திய இரத்தத்தினாலே, தான் பட்ட பாடுகளினாலே, பலியினாலே, அது பழைய ஏற்பாட்டில் முன்னாடி உள்ளது அது எழுத்தில் பாறையில் அது கல்லில் எழுதப்பட்டது, ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டது, இப்படி எழுதப்பட்டது தான் அந்த பைபிளை எழுதி வச்சுருக்கிறாங்க. அன்னைக்கு அவர்களுக்கு சொன்ன விஷயங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதில் வல்லமை இருந்தது, அதில் அற்புதங்கள் நடந்தது. அன்னைக்கு மோசையை கொண்டு என்ன செஞ்சார்னா, ஆண்டவர் பல காரியங்களை, அற்புதங்களை, அருமுறைகளை செய்து தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் என்ன செய்தார், பார்வோனுடைய படைகளே அழித்தார். தண்ணீர் இரத்தமாய் மாறியது. அதில் நடந்த மிரக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமானது. ஆனால் அதை விட இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு அப்புறம் இயேசு தான் வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே இணைச்சிதான் குடிகொண்டார். அப்போ வார்த்தைங்கிறது கடவுள் இன்னைக்கு நமக்குள்ள இணைச்சிறாருன்னா குடிகொள்றார். அதான் சொல்கிறேன், இதயத்தில் நம்முடைய இதயமாகியே பலகையிலே ஆவியினாலே, மையினால் கிடையாது, இது மையினால் எழுதப்பட்டது. இருதயத்தில் எதனால் எழுதப்படுகிறது? ஆவியினாலே எழுதப்படுகிறது. இந்த ஆவியினால் எழுதப்படுகிற நமக்கு அறிவிக்கப்படுகிற அந்த வார்த்தைகள் என்ன செய்யும் சொன்னால், நமக்குள்ள செயல்படும் போது, அவர் ஆண்டவரால் பேசப்படும் போது, நீங்கள் எப்படி ஆவீங்கன்னா, தேவன் உங்களை என்ன நினைக்கிறாரோ, எப்படி சித்தரிக்க விரும்புகிறாரோ, அதுபோல மறுரூபமாகி, புனிதனாகி, பரிசுத்தனாகி, பரலோகத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய, உறவாடக்கூடிய, தேவனுடைய பலி செலுத்தக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய, ஆராதனைக்குரியவர்களாக, ஆவிக்குரியவர்களாக நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். நல்ல கைதிக்க விஷயம், நல்ல கரங்களை கட்டி. அப்படி நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எல்லா சபைகளிலும் இந்த மக்கள் இன்னைக்கு ஒரு போதகர்லாம் அழகாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு பாஸ்டர்மார்கள்லாம் பயங்கரமாக நினைக்கிறாங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா, தெருவில் ஒரு பஜாரில் நின்றுக்கிட்டு அவங்க பிள்ளை நினைக்கிறேன் 2 பிள்ளைகள்கிட்டையும் அந்த வசன கோடுகளை கையில் கொடுத்து, குடிகாரர்களே, சாராயம் குடிக்கிறவர்களே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் சாராயம் குடித்தோன்னா வீடு என்ன செஞ்சுவோம், நாசமாக போயிடும், பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க, இதாகி போயிடுவாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு அவமானம், குடும்பத்தில் வறுமை நஷ்டம் வரும், நீங்கள் என்ன செய்யுங்க, இயேசுவை நம்புங்க, நீங்கள் இதில் குடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப பாரத்தோடு அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா பேசுகிறாரு. அந்த சின்ன பிள்ளைகளும் சொல்லுது, ஐயா குடிக்காதீங்க, குடிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் என்ன செய்யும், இப்படி இந்த மாதிரி நற்செய்தியெல்லாம் அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னா குறை சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியம் பைபிள் படி பார்த்தால் இது என்ன ஊழியம் இல்லை, இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய ஊழியம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய ஊழியம் என்னன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமையை பெறும் வரைக்கு நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். அந்த உன்னதத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் இந்த உலகம் எங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கைதிட்டங்களை பார்ப்போம். அப்போது இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, விசுவாசிகள் நல்லா கவனிக்கணும். விசுவாசிகள்ங்கிறதே கிடையாது, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம், அதை 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்ப்போம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டும் கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க முடியாமல் இருந்தார்கள். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால், நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் இயேசு ஏற்படுத்திய ஊழியம். ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரைசலா. அதனால ஊழியக்காரங்களுக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பைபிள் காலேஜ் படிச்சுட்டு, இந்த மையினால் எழுதப்பட்ட பைபிளை படிச்சுட்டு
இன்னைக்கு நம்ம 2 வருஷம் 3 வருஷம் ரெவரண்டு பாஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டங்களை வாங்கிட்டு இன்னைக்கு என்ன செய்யறோம்னா ஊழியத்தை பண்ணுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு ஊழியத்தை என்ன செய்யலைன்னா ஏற்படுத்தலை. அதனால தான் சொன்னேன், இது இன்னைக்கு நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் இன்னைக்கு அது ஒரு மத ரீதியானது. ஒரு கத்தோலிக்க மதம், சேசே ஒரு சபை, பெந்தைகோஸ்தே சபை, ஒரு மதங்கள் சபை சார்ந்த ஒரு ஊழியங்கள். ஆனால் நம்ம புனிதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தோனியார், சவரியார், செபஸ்தியார், மற்ற நல்ல நிறைய ஏகப்பட்ட புனிதர்கள் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. இந்த புனிதர்கள் அன்னை மரியாள், அப்புறம் மற்ற எல்லா நிறைய நம்ம புனிதர்களுடைய பட்டியல் ஏகப்பட்டது கத்தோலிக்க சபையில். இவங்களுடைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து தியானம் செய்து அந்த உன்னத வல்லமையை பெற்று இயேசு கிறிஸ்து தன் இருதயத்திலே வாசம் செய்து இயேசு சொன்ன வார்த்தைகளை, அபிஷேகம் அவர்களுக்கு பேசிய வார்த்தைகளை அவர்கள் போதித்து இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். கைதை எழுச்சி ஒரு நல்ல கரங்களை கட்டி. அதனால் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு பேசுகிறேன். இது அடுத்து நீங்கள் 14ஆம் வருஷம் அதே அதிகாரத்தில் 14-15 நீங்கள் பார்த்தீங்க. 16 வாசிங்க பார்ப்போம். அவர்களுடைய நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எழுத்தினால் மையினால் எழுதப்பட்ட இந்த மோசேயினுடைய இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த கற்பனைகளை, இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த புஸ்தகங்களை இவர்கள் படித்து இந்த கற்பனைகளை படித்து இவங்க மனசில் இது பண்ணதுனால வாசிங்க பார்ப்போம். அவருடைய மனம் கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு, நல்லா கவனிங்க, மோசேயினால் எழுதப்பட்ட இந்த பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் என்னது இருக்கா சொல்லுங்க, என்னது இருக்கா? இந்த மையினால் எழுதப்பட்ட விஷயங்களை நீங்கள் வாசித்து இதில் நீங்கள் வாழும்போது, நடக்கும்போது நம்ம இருதயத்தில், நம்முடைய முகத்தில் என்ன இருக்குன்னா ஒரு முக்காடு மூடப்பட்டு இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவினாலே, ஆவியினாலே நம்ம இருதயத்தில் அந்த வார்த்தைகள் எழுதப்படும் போது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்களுடைய இருதயத்தின் மேல் இருக்கிறதே. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ தான் சொல்றாரு, இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாரும் அவர்கள் இந்த மையினால் எழுதப்பட்ட, மோசேயினால் எழுதப்பட்ட இந்த நிறுவத்தை வாசிக்கிறவங்க எல்லாரும் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், மனம் திரும்பும் போது இந்த வேதாகமா பைபிள் காலேஜ் படித்து இந்த பைபிளை கற்றுக்கிட்டு ரெவரண்டாக இருந்து ஊழியம் செய்கிறவங்க, அந்த ஊழியத்தினால வந்த மக்கள், அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மனம் திரும்பும் போது ஒரு கைதட்டுகளை பார்ப்போம். ஐயா என்னது முக்காடு எடுபடும்னா என்ன செய்யணும்? இயேசு அதுதான் அந்த பூமியில் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புதல்னா என்ன? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. நான் விரும்புறது நடக்க வேண்டாம். ஆவியானவரே, தேவனே, இயேசுவே, நீங்க விரும்புறது என்ன செய்யட்டும், நடக்கட்டும். எனக்காக மாசற்ற உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி என்னை விலைக்கு வாங்கி நீதிமானாக்கி என்னை பரிசுத்தமாக்கி அந்த படைத்த தெய்வத்துக்கு முன்பாக என்னை என்ன செஞ்சு மகனாக நிறுத்தின உங்களுடைய வார்த்தையின்படி நான் வாழ தயாராக இருக்கு. நீர் என்னோடு பேச. அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கரங்களை திட்டி பாடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம். நல்ல கைதி மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே.
செய்யணும்னா எல்லாரும் பாஸ்டர்மார் மட்டுமல்ல எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் பேசுங்கப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இதுக்கு சரியாயிடும், குணமாயிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கை மனசில் இருக்கக்கூடிய துக்கம், கவலை, பயம் எல்லாம் என்ன செஞ்சிடும். அவர் வார்த்தையை விடுத்து நம்மை சுகப்படுத்துகிறார், நம்மை நலமாக்குகிறார். அதனால இந்த இடத்துக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யலைன்னா போகல. அதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிறோம், இப்போ திருவிழாவுக்கு போகிறோம், புனித ஸ்தலங்களுக்கு போகிறோம். இந்துக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய இதெல்லாம் பயங்கரமானது. நல்ல காவியை உடுத்தி வீட்டு 40 நாள் அந்த 2 மாதம் வீட்டோடு இல்லாமல் கறிப்புளி சாப்பிடாம கருவாடு மீன் எதுவும் சேர்க்காம சாதாரண உணவை சாப்பிட்டு குறைஞ்சது 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் என்ன செய்கிறாங்கன்னா நடந்து போகிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதான் சொல்கிறேன், இன்றைக்கி பாஸ்டர்மார் ஊழியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்து சகோதரர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க கோயில் கூட கொண்டாடுறது, கிடாய் வெட்டுறது, தீக்குழி அந்த தீயில் இறங்குறது நடக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு அவங்க என்ன செய்யறதுன்னு சொன்னால் திருச்செந்தூருக்கு இங்கே வேற எங்கே இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் எங்கே இடமோ என்ன செய்கிறாங்க, பழனிக்கு பல இடங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் என்ன சொல்கிறேன்னா மக்களுடைய பக்தியே நான் என்ன செய்யலைன்னா விமர்சனம் பண்ண வரல. எல்லாரும் பக்தியில் இருக்கிறாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு உடலை வருத்தி எப்படியாவது என்ன செஞ்சிடணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இது எல்லாமே சடங்காச்சாரங்கள், மனிதர்கள் ஏற்படுத்திய சடங்கு முறைகள். இதை அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் அடுத்து நீங்கள் வாசிக்க பார்ப்போம். எதில் வர்றீங்கன்னா எபிரேயர்கள் திருமுகம் 8வது அதிகாரம், எபிரேயர் 8 நீங்கள் 10வது வசனத்திலிருந்து பாருங்க பார்ப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது உன்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் நான் அவைகளை எழுதுவேன். நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். அவர்களே யார் கடவுளுடைய ஜனம் சொன்னா, இந்த மாதிரி கடவுளுடைய வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட்டு இந்த இருதயத்தில் அவர் எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஒரு மனுஷன் வாழும்போது கடவுள் சொல்றார், நீங்க என் மக்களா இருக்கிறீர்கள். அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்க பார்ப்போம் 11. அப்பொழுது சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லோரும் கடவுளாகிய படைத்த என்னை அறிந்து கொள்வார்கள். ஆகையால் ஆண்டவரை நீ அறிஞ்சிக்கோ, ஆண்டவர்கிட்ட வா, ஏசுகிட்ட வந்தா உனக்கு சுகம் தருவாரு, ஏசுகிட்ட வந்தா உன்னுடைய பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு ஒருத்தனும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன் அயலானுக்கு ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைதுக்கு நம்ம அப்போ நல்லா கரங்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, இருதயத்தில் நான் என் வார்த்தையை எழுதி உங்கள்கிட்ட நான் வாசம் பண்ணும்போது ஒருத்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, போதிக்க வேண்டியது இல்லை. ஒருத்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவர்கிட்ட வான்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியதில்லை, எதுக்கு இது பண்ண வேண்டியதில்லை. நானே அவர்களோடு இருந்து பேசுவேன், நானே அவர்களோடு இருந்து வழி நடத்துவேன். அப்போ அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவும் இல்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் என்ன செய்யணும்னா நிலை நிற்கவில்லை. நானும் அவர்களை புறக்கணித்தேன். அப்போ என்ன,
அன்னைக்கு மோசையின் மூலமாக ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கையில் அந்த மக்கள் என்ன செய்யலை, வாழலை. நான் கேட்குறேன், இந்த பைபிள் பிரகாரம் பைபிள் படிக்கிற இந்த பைபிள் வச்சிருக்கிற யாராவது பைபிள் படி நடக்கிறாங்களா? சொல்லுங்களேன். பைபிள் வச்சுருக்குறோம், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேட்குறோம், யூடியூப்பில் நிறைய பிரசங்கங்களை கேட்குறோம், பார்க்குறோம். ஆனால் யாராவது இதன்படி இப்போ நானே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் பண்ணுறது இன்னைக்கு யாராவது கேட்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். ஆனால் சில விஷயங்களை காட்டினார் ஆவியார். இந்த இதை ப்ரோக்ராம் பார்க்குறவங்க அநேக பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா இதன்படி செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கடவுளோடு உட்கார ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கடவுளோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடக்க போகுதுங்கிறத அதான் சொல்கிறேன். தரிசனம் இல்லாத விட்டால் சபை சீர்கெட்டு போகும். அதனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், நம்ம கிணத்துல ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்பு உள்ளே கிடந்து இது பண்ணிகிட்டு இருக்கு. சிலர் அது உள்ளே போகும்போது அதை என்ன தீண்டதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னேன். ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொன்னேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்ம வக்கீல் வந்திருந்தாங்க, அது கிணறை இது பண்ணுறதுக்காக போகிறோம். பெரிய பாம்பு மனுஷ் பார்த்தலப்பா அவனுங்க, அவன் தான் வந்திருந்தான். அந்த பாம்பு யாருமே அடிக்கலைங்க, ஆனால் ஒரு பெரிய பாம்பு அப்படியே அந்த இது மேலே சரல் மேலே அப்படியே செத்து கிடக்கு. இது என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, குண்டாலாம் வெட்டலை, முழுசாக தான் கிடக்கு. இப்போ கண்ட கட்டியது வெட்டியிருக்கான்னு தெரியல, யாரும் அடிக்கலை. ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது பார்த்தேன், அந்த சரலில் தான் கிடக்கு. அது அப்படியே முழுசாக கிடந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா 2 வாரமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அந்த ஆவியை பைண்டிங் பண்ணி கட்டிகிட்டே இருக்கிறேன். இந்த அலுசற்பத்தின் ஆவியை, சாத்தானை, உன்னை நான் எரிக்கிறேன், உன்னை அழிக்கிறேன். இனி இந்த இடத்துக்குள்ள, இந்த திருத்தலத்தினுடைய எல்கைக்குள்ள எந்த விதமான தீய சக்திகளும் தீய ஆவிகளும் என்ன செய்யக்கூடாது, செயலாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும், வானொலியில் தெரிகிற பொல்லாதவனுடைய சேனைகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அழிச்சு கட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பண்ணிட்டு இருக்கிறேன். இதை எனக்கு உறுதிப்படுத்தும்படி நீ கட்டினது, நீ பண்ணது என்ன செய்யனா அங்கே வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறாருன்னா காட்டுறேன். அவங்க சொல்கிறாங்க, ஏத்தப்பா இவ்வளோ பெரிய பாம்பு கிடக்குவார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எல்லாம் நடந்து தான் போனோம். நடந்து போகும்போது கரெக்டாக அதுக்கு அந்த தலைக்கு முன்னாடி தான் நாங்களாம் கால் வச்சு போனேன். ஆனால் என்ன செய்யலைன்னா பார்க்கல. அப்புறம் அங்கேருந்து வந்த லாயர் தான் என்ன செய்கிறாருன்னா, ஐயோ பாம்பு கிடக்கு பாருங்க அப்படிங்கிறாரு. இது பக்கத்தில் தானே நடந்து வந்தேன், நான் என்ன செய்யலையே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறேன், ஏதாவது அடிபட்டுருக்கா. மறுபடி சாயங்காலம் போய் பார்த்தேன், ஏதாவது அடிச்சிருக்கா, யாராவது அடித்து கொண்டிருக்காங்களான்னா அடித்த மணிக்கே இல்லை, அது நெளிஞ்சு வந்த மணிக்கே கிடக்கு. அப்போ சரி, நம்ம இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை நைட்டில் ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா தரிசனத்து மூலமாக இதை காட்டுறாரு. இந்த இடத்துல இப்படி ஒரு தீய சக்தி என்ன செஞ்சிட்டு இருக்கு, உள்ள இது பண்ணி இதில் நன்மைகள் நடக்கக்கூடாதபடிக்கு அதை என்ன செஞ்சிட்டு இருக்கு, தீமை செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த தீய ஆவியை நீ கட்டு அப்படிங்கிறார். இது ஆவியினால என்ன செய்யப்படுது, இருதயத்திலே பேசப்பட்ட வார்த்தைகள். கரங்களை தட்டி என்ன செய்வோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் அப்போ நான் அதை பார்த்துட்டு அந்த காட்சியை பார்த்துட்டு இப்படி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, இல்லை இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்னு நான் போயிட்டு இருந்தேன்னா, சும்மா போயிருந்தேன்னா இந்த பிசாசுடைய கிரியை நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஏன் பேச வர அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா புரியணும். இது ஏன் பேசுகிறேன்னா, கடவுள் தரிசனங்களை காட்டும்போது, வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது நீ அப்பம் கடவுளுடைய பாதத்திலே காத்திருந்து அமர்ந்திருந்து அந்த சம்பவங்களை நீ என்ன செய்யணும்னு சொன்னால், ஆவியானவர் இது என்னது, நான் உட்கார்ந்து கேட்குறேன் என்ன அப்படிங்கும்போது, தீமை செய்யும்படியாக என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வலு சர்ப்பம் அங்கே என்ன செஞ்சிருக்கு, சாத்தானுடைய கூட்டமே இருக்குது. அந்த பாம்பு மட்டும் இல்லை, அதோடு நிறைய சின்ன குட்டி குருமான்லாம் இருக்கிறத காட்டி என்ன சொல்கிறார், நான் எல்லாத்தையும் அழி அப்படின்னார். எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதை 2 வாரமாக என்ன செஞ்சுட்டு அந்த இடத்துக்குள்ள, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது, இல்லை கிழக்க 4 மாதம் மட்டுங்கிட்டு பைக்கில் போகும்போது அந்த இடத்துக்குள்ள அந்த வேகத்தடையிட்ட வண்டி போன உடனே சொல்லுவேன், இந்த இடத்துல கிரியை செய்கிற பிசாசே, சாத்தானே, பலவானே, சொல்லாத ஆவிகளே, உன்னை இப்பொழுது எரிக்கிறேன், உன்னை என்ன செய்கிறேன், நிர்மூலமாக்குகிறேன், உன்னை கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி 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 பண்ணிட்டு போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது பார்த்தா அது அப்படியே அடிச்சுக்கிறதுக்கு செத்துக்கிறேன். அதான் சொல்கிறேன், யாரும் நானும் போய் அடிக்கலை, இங்கே அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அங்கே அடிக்க போகிற அவசியமும் இல்லை. ரோட்டில் போனால் கூட யாராவது அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எதில் கிடக்கணும், அதே இடத்துல அங்கே யாரும் நடமாடுறதில்லை. இதே மாதிரி நான் நிறைய விஷயங்கள் என்ன செய்வேன்னா, டெய்லி பெரிய பெரிய மலை, உயரமான மலை,
கண்ணு கெட்டாத அளவுக்கு மலை இருக்குது, அந்த மலையை உடைச்சி சின்ன ஆக்கி நொறுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த வசனம் தேவசாயி நிகழ்ச்சி பலருடைய கல்லான இதயங்களை உடைத்து நொறுக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி மக்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காட்டுறார் கைது கிழமை நல்ல கடனை கட்டி இன்னைக்கு ராத்திரி காட்டினார். இன்னைக்கு நான் ராத்திரியில் காலையில் ஒரு 2 மணிக்கு மேலே மிஷனில் என்ன செய்கிறாருன்னா சில விஷயங்களை காட்டிகிட்டு இருக்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, இந்த இடத்துல திருடுகிற இந்த பொல்லாத ஆவிகளை, திருட்டு ஆவிகளை நீ நினைச்சி கட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா அதை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது உள்ளத்தில் இருதயத்தில் பேசப்பட்ட விஷயங்களை இந்த ஆவிகளை கட்டும்போது நீ இழந்த எல்லாமே திரும்ப உனக்கு என்ன செய்யப்படும், ரிட்டனாக கொடுக்க போடும். எல்லாமே தன்னால் என்ன செஞ்சிடும், வந்துடும். இது எல்லாமே பிசாசு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அன்றி வேறொன்றுக்கும் வரா. அப்போ இன்னைக்கு நம்ம அவன் திருடிட்டான், அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய இதை திருடுதை யாரு? சாத்தான். அப்போ இதை என்ன செய்யறேன்னா கட்டி இதை அழித்து இதை நிர்மூலமாக்கும்போது நாம் இழந்த அனைத்தும் ரெட்டத்தனையாக 100 திரும்ப கொண்டு வரப்படும். யோபுடைய வீட்டை யார் அழிச்சது சொல்லுங்க? சாத்தான் கடவுள்கிட்டே போய் உத்தரவு எடுத்து அவனை நேரடியாகவே இணைச்சிடான். நல்லா கவனிச்சுக்கும். பெரிய அரண்மனை வீடு, இந்த வீடே இணைச்சிதுன்னு சொன்னால் 4 பக்கமும் காத்தடிச்சு வீடே இடிஞ்சு உள்ளது. நல்லா பிசாசை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும், பிசாசுடைய சக்தியை தெரிஞ்சிருக்கணும். சாத்தாங்கிறவன் சாதாரணப்பட்டவன் அல்ல, கொல்றதுக்கும். யார் கடவுளை நேசிக்கிறாங்களோ, கடவுளோடு நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக அவங்களுக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை தீமையை உண்டாக்குறதுக்கு அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ யோபுடைய வீடு என்ன செய்யுதுன்னா இடிஞ்சு விழுந்து அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா 10 பேர் செத்து போகிறாங்க. அவன் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, ஒட்டகங்கள் அங்கே இருந்த எல்லாமே அழிஞ்சு அவன் உடல் கூட என்ன செஞ்சிச்சுன்னா அழுகி போயிடுச்சு. இதெல்லாம் யார் பண்ணதுன்னா பிசாசு பண்ணது. இதை கடைசியாக யோபு அங்கே தான் நினைச்சாருன்னா பிரேயர் தன் சிநேகிதருக்காக பண்ணும்போது அதையெல்லாம் ஆண்டவர் ரெட்டத்தனையாக கொடுக்குறாரு. இப்போ என்ன ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நீ என்ன செய்யணும்னு சொன்னால் உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் தீமைகளையும் தீய சக்திகளையும் நீ என்ன செய்யணும், அழிக்கணும். இதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல்கிட்ட சொல்லுவார், அந்த பெலிஸ்தீர்களையும் ஆமோனியர்களையும் நீ அழிச்சிட்டு அவங்க உடைமைகளை எல்லாம் நினைச்சிட்டு வா. அந்த 15ல் 22 23 24 பார்த்தீங்கன்னா அதை வாசிங்க பார்ப்போம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களோ பலிகளோ கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் ஜெபத்தை பார்க்கிலும் ஆராதனை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுத்தலே உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் என்பது பின்லி சுனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் மனசை கடினப்படுத்துதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா சிலையை வச்சு நீ வச்சு கும்பிட வேண்டியதில்லை. கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நீ இஷ்டம் போல மனம் போன வாழ்ந்தாலே அதே சிலை வழிபாடு விற்கிறவன். நீ கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையை மீறினதினாலே பாவம் செய்து. நல்லா கவனிச்சுக்கோ, பாவம்னா வேற ஒன்றும் இல்லைங்க. கடவுளுடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன, கடவுள் என்ன சொல்றாருங்கிறத அறிஞ்சு அதன்படி வாழாம என் இஷ்டப்படி வாழ்ந்தபடினால் பாவம் செய்தேன். யாருக்கு பயந்து? ஜனங்களுக்கு பயந்து அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் இதை செஞ்சுட்டப்பா. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு பயந்து? வீட்டுக்காரருக்கு பயந்து, பொஞ்சாதிக்கு பயந்து, இல்லை பிள்ளைகளுக்கு பயந்து, மருமகனுக்கு பயந்து,
ஊருக்காரனுக்கு பயந்து, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயந்து. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், யாருடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு சபை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், சபை போதவருக்கு பயந்து, அவருக்கு பயந்து நம்ம அவர் சொல்கிறத தான் நெஞ்சிட்டு இருக்கோம். இங்கே யாரும் அப்படி பண்ணுறதில்ல, யாரையும் நான் அப்படி பண்ண வைக்கிறது இல்லை. எனக்கு பயந்து நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும், வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லுவேன், கடவுளுக்கு பயந்து வாழு, கடவுளுடைய வார்த்தையின்படி வாழு, காத்துரு. அபிஷேகம் என்ன சொல்லுதோ, அபிஷேகம் எப்படி வழி நடத்துகிறோ அந்த அபிஷேகத்தின்படி நீ என்ன வாழு அப்படிங்கிறது தான் என்னுடையது. எனக்கு நான் மெய்ப்பன் அல்ல, உங்களுடைய மெய்ப்பன் யாரு சொல்லுங்கள்? தெய்வம் தான். இதுக்கு தான் அடுத்த டாப்பிக்கில் எடுக்க போகிறேன். நமக்கு மெய்ப்பன் யாருன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இதே இதில் எபிரேயரில் யார் நமக்கு நல்ல மெய்ப்பர் போதகர்னு சொல்கிறாருன்னா, அதே முதல் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மேற்சொல்லி இவளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தில் வலது வருஷத்தில் உட்கார்ந்திருக்கிறவருமாய், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கடவுளால் பிதாவாகிய தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய, நல்லா கவனிச்சுங்க, ஆசாரியனாக ஆசாரிய ஊழியம் செய்கின்ற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அந்த பிரதான ஆசாரியர் தான் யாருன்னு சொன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைத்திட்டுக்கலாம் பார்ப்போம், நல்லா கரெக்டாக கேட்கும். இப்போ இன்னைக்கு நமக்கு யார் போதிக்கணும் சொல்லுங்க? யார் போதிக்கணும்? யார் போதிக்கணும்? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? போதனை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எரேமியா புஸ்தகம் 31வது அதிகாரம் 31லிருந்து 34 வரைக்கும் வாசித்தீங்கன்னா வாசிங்க பார்ப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடும் மிக ஒரு உடன்படிக்கையை பண்ணுவேன். நான் அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைபிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா என்னுடைய உடன்படிக்கையை மீறி அவமாக்கி போட்டார்களே என்று நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பழைய இந்த வேத மையினால் எழுதப்பட்ட, கோசியினால் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழாம அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவமாக்கி போட்டார்கள. அந்த நாட்களுக்கு பிற்பாடு இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம், மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட, கடவுளுடைய மக்களாக்கப்பட்ட நமக்கு வாசிங்க பார்ப்போம். இந்த இஸ்ரவேல் குடும்பத்தோடுங்கிறதுல இப்போ நம்மளை சேர்த்துக்கிறோம். இந்த இஸ்ரவேல் குடும்பத்தோடு நாம் பண்ணின உடன்படிக்கையாவது எனது என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவருடைய இதயத்திலே வைத்து, அதை அவருடைய இதயத்திலே எழுதி, நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கீழே தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று என்ன செய்ய வேண்டியதில்லை, போதிக்க வேண்டியதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கீழே நான் அப்ப நீங்க அப்படி ஆண்டவருடைய வார்த்தை இதயத்தில் எழுதப்பட்டு அவர் நம்மளோடு பேசி நமக்கு உறவாடி நம்மளோட வழி நடத்தும் போது நம்ம அக்கிரமங்கள் எவ்வளவு பெரிய அக்கிரமம் இருந்தாலும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன். போதும்
நல்லா நீங்கள் கவனிக்கணும். இங்கே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் மறுபடியும் பதிவு பண்ண விரும்புகிறேன். கடவுள் நம்மளோடு பேசி நம்மளை வழிநடத்த ஆரம்பிச்சிட்டா எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மளை அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் கூட இருந்து நம்மளை என்ன செய்கிறாருன்னா மெய்ப்பனாக. இதைத்தான் தாவீது சொல்கிறாரு, என் நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறை, என் நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறை. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், யாரை சார்ந்து இருக்கிறோம், இதான் இன்னைக்கு பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு அந்த சவுல் சொல்கிறார், மக்கள் சொல்லை கேட்டபடினா, மக்கள் விருப்பப்படி அவங்க விருப்பப்படி நம்ம பண்ணால் தான் நம்மளை ராஜாவாக ஆக்கிடுவான்னு சொல்லி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க விருப்பப்படி சொல்படி நான் நடந்து விட்டேன். அந்த கடவுளுடைய வார்த்தை சொன்னபடி நான் கேட்காமல் அந்த ஆடு மாடுகளையெல்லாம் என்ன செஞ்சிட்டேன், நல்ல பொருட்களை எல்லாம் நான் கொண்டாந்து வச்சுட்டேன். அதனால் நான் தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன். அப்போது பாவம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன வருது, சாபம் தன்னாலே வருது. வீடு சதிக்கப்பட்டிருக்கும், கையின் பிரயாசம் சதிக்கப்பட்டிருக்கும், நீ மாப்பு செய்கிற தொட்டி, நீ சாப்பிட்ற சாப்பாடு என்ன செஞ்சுருக்கோம், நீ சோறு தான் திங்கும், ஆனால் என்ன செய்யுது, சுகர் ஏறிடுது, ப்ரெஷர் ஏறிடுது. டாக்டர் சொல்கிறான் சோத்தை திங்காத, அரிசி சோறு சாப்பிடாத, களியை சாப்பிடு, கூழை சாப்பிடு, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத. கடைசியில் என்ன சொல்கிறான், இது தின்னா அதாயிரும், பாவக்காய் தின்னா அதாயிருந்தான். சொல்லுங்கள், உருளைக்கிழங்கு தின்னா வாயுங்கிறான், தக்காளி தின்னா வாதங்கிறான். அப்போ இனத்தை தான் திங்கிறது, மண்ணையாக திங்கிறது. ஏன் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையே நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழாததுனால, கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால நீ சாப்பிடுகிற சாப்பாடெல்லாம் இன்னைக்கு உனக்கு நஞ்சாக, விஷமாக, நோயாக உனக்குள்ளே வருகிறது. பிரைஸில் விளங்குற முறையிலே சொல்லுங்களேன். அப்படி என்ன பண்ணணும், நீங்களும் நானும் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்கிறபடி வாழ்கிறேன், இந்த அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிச்சு. அப்போ தான் அதான் சொல்கிறேன், ஜெபம்னா என்னென்னா, நீ உட்கார்ந்து கண்ணை மூடி கரங்களை விரித்து தலைக்கு மேலே கரங்களை கொடுத்து கொண்டு, இயேசுவே உங்களுடைய இரத்தத்தினால இதெல்லாம் கழுவி என்னை நீதிமானாக்கி வச்சிருக்கிறீங்க. இப்போ என் முன்னோர்கள் செய்த பாவங்கள், என் தாத்தா பாட்டா செஞ்ச பாவங்கள், நான் செஞ்ச எல்லா கீழ்ப்படியாமையும் நீங்கள் நீக்கி என் பாவத்தை மன்னித்து என் குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பண்ணுங்க. நான் சாப்பிட்ற ஆகாரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த உடலுக்கு என்ன செய்யுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. உங்கள் வார்த்தையை இப்பொழுது நீங்கள் அனுப்பி எங்களை என்ன செய்யுங்க, சுகமாக என்ன செய்யுங்க, வாழ பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீ உட்காரணும். நீ தனித்தனியாக உட்கார்ந்து கடவுள்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் நான் என்ன இதை செய்யணுமா, ஒரு காரியத்தை செய்யும் போது இதை செய்யணுமா செய்யக்கூடாதா, இங்கே போகணுமா போகக்கூடாதா, இதை நான் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இந்த வேலையை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத என்ன செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன். டாக்டர் சொன்னால் என்ன அதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாம உட்காந்துருக்கோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருங்கிறது நம்ம என்ன செய்யறதில்ல. கடவுள் நீ எதை சாப்பிட வேண்டும், நீ எதை உண்ண வேண்டும், நீ எதை செய்ய வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை அவர் பாதத்தில் கேட்டு நீ செஞ்சு பாரு. உன் வாழ்க்கை வாளாகல்ல தலையாக இருக்கும், உன் வாழ்க்கை கீழாகல்ல மேலாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.